இவர் தான் இந்தியாவிலேயே அதிகமா இந்த மாதிரியான வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்கின முக்கியமான ஆளு. ரொம்ப வருஷமா இவர் ரொம்ப பெரிய ஆளு. ஓகே, இவர் பேரு யோகண்ணா. இவர் கேரளாக்காரு. காஸ்பல் ஃபார் ஏசியா இந்த அமைப்பு கீழே இருக்கக்கூடிய இந்த அமைப்பு, அதாவது அயனா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், பிலீவர் சர்ச், லாஸ்ட் ஹவர்ஸ் மினிஸ்ட்ரி, லவ் இந்தியா மினிஸ்டர்ஸ், இந்த மூலமா ஒவ்வொரு வருடமும் சுமார் 1200 கோடிக்கு மேல நிதி வாங்குறாரு. 2016 கணக்கெடுப்பின் படி வந்திருக்கக்கூடிய அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிருக்காங்க இல்லையா, அதன்படி பார்த்தா கூட 1348 கோடி 65 லட்சம் ரூபாய் இவருடைய காஸ்பல் ஃபார் ஏசியான்ற அமைப்புக்கு வந்திருக்கு. இந்த அமைப்பை இப்ப நிதி வாங்குறது முழுமையா தடை பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த அமைப்பு இப்படி வாங்கக்கூடிய நிதியை பெரும்பாலும் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா சர்ச்சு கட்டுறது, மதம் மாத்திரத்துக்கு ஆள் செலவழிக்கிறது, இந்த வேலைக்கு தான். ஆனா இவங்க என்ன சொல்லி நிதி வாங்குறாங்க? ஏழைகளுக்கு உதவுறோம், ஆதிவாசிகளுக்கு உதவுறோம், குழந்தைகளுக்கு உதவுறோம். இவங்க போடுற படம்லாம் அப்படிதான். ஆனா வாங்குற நிதியும் இவங்க அதுக்கு செலவு பண்ண நிதிக்குமான வித்தியாசம் இருக்குல்ல, மிகப்பெரியது. இவங்க செய்யவே இல்லைன்னு சொல்ல, அதை போலிய கணக்கு காட்டுறதுக்காக செய்யறாங்க. இவங்க முக்கியமா செய்யற வேலை என்னன்னா, எல்லா இடங்களையும் சர்ச்சஸை உருவாக்கணும், எல்லா இடங்களையும் ஜப ஆராதனை கூட்டங்களை நடத்தணும், அதன் மூலமா ஆட்கள் நிறைய கூட்டம் சேர்க்கணும். இதுதான் அவங்க பேசுறது. கூட்டம் சேர்க்கறது அவங்க பண்றது, வேற எதுவும் கிடையாது. இதை கண்டுபிடிச்சதுமே இந்த அமைப்பை 2017 இந்த அமைப்பு எவ்வளவு முயற்சி செஞ்சுமே தடை பண்ணிட்டாங்க முழுசா. அதாவது 2016 கணக்கெடுப்பிலேயே இவங்க பெரிய முறைகேடுல ஈடுபடுறாங்கன்றதுனால முழுமையா அந்த அமைப்பை தடை பண்ணாங்க 2017. இதே மாதிரி அமைப்புகளை 2015 நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி காலத்துக்கு வந்ததுக்கு அப்புறமே தடை உருவாச்சு. இந்த இடத்துல எல்லாரும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விவகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் 20,000 என்ஜிஓ இழுத்து மூடினார் எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனா அது கிடையாது, அது உண்மை கிடையாது. இவர் என்ன பண்ணார்? நரேந்திர மோடி அவர்கள் வந்ததுமே எல்லா என்ஜிஓக்கும் ஒரு நோட்டீஸ் அனுப்புங்க. அது என்னன்னா, நீங்க வெளிநாடுகள்ல இருந்து நிதி வாங்குறீங்களே வாங்கிக்கோங்க, ஆனா வாங்கின நிதியை எப்படி செலவு பண்றீங்கன்ற விஷயத்தை சப்மிட் பண்ணுங்கன்றார்ல. ஆட்டோமேட்டிக்கா 20,000 என்ஜிஓக்கள் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது எந்த நிதியும் தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதுதான் உண்மை. அப்படி ஒழுங்கா சப்மிட் பண்ணாங்கன்னா இழுத்து மூடுனாங்க. தப்பு இல்லையே. ஏன்னா ஒரு நாட்டோடைய பிரதமராக அவரால் என்ன செய்யணும்னா சட்டப்படி தான் செய்ய முடியும். வந்தோடனே எந்த கம்பெனியா இழுத்து மூட முடியாது நீங்க நினைக்கிற மாதிரி. அது சட்டப்படி தான் அவரால் போக முடியும். அவர் சட்டப்படி நோட்டீஸ் தான் அனுப்ப சொன்னாரு, அதுக்கு இழுத்து மூடிட்டாங்க. 20,000 என்ஜிஓ இன்னமும் இருக்குது, தப்பு தப்பா கணக்கு காமிச்சுக்கிட்டு. அவளை இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச மாதிரி இழுத்து மூடுற ஆளுங்க. ஆனா இங்க இருக்கிற சிக்கல் என்னன்னா, அதாவது நரேந்திர மோடி அவருடைய அரசுக்கு ஏற்பட்ட சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இழுத்து மூடிடுறோம். ஆனா இப்படி ஒரு சூழல் வரும்ன்றது முன்கூட்டி அவங்க கெஸ் பண்ணி அதற்கு ஏத்தார் போல தங்களுடைய சூழலையும் அதுக்கு எல்லாம் கட்டமைச்சிருக்காங்கன்றதான் உண்மை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இது ராயப்பேட்டில் சென்னையில தான். இதுவும் இந்த அமைப்புக்கு இந்த அட்ரஸ்ல இருந்து இப்ப நிதி வருது. ஆனா 2011, 12, 14, 15 இருக்கு இல்லையா, இந்த அமைப்புக்கு ஒரு நிதி வந்தது கிடையாது. 2013 ஒரு 3 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. அது முழுக்க பெரிய அளவில் நிதி ஏறக்குறைய வந்ததே கிடையாது. ஆனா என்னைக்கு இந்த மாதிரி சர்ச்சஸ்ல இழுத்து மூடினாரோ 2015, அடுத்த வருஷம் 2016, அந்த 2016 இருந்து இந்த சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒவ்வொரு வருஷமும் 6 கோடியில இருந்து இப்ப 14 கோடி 15 கோடி, அதாவது 2018 சர்ச் ஆஃப் இந்தியா ட்ரஸ்டுக்கு 15 கோடி 20 லட்சம் ரூபாய் வந்திருக்குது. 2017 14 கோடியே 88 லட்சம் ரூபாய் வந்திருக்குது. அதுக்கு முன்னுக்கு எந்த நிதியும் வாங்காத இந்த அமைப்புக்கு திடீர்னு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ்ல இருந்து 15 கோடி 16 கோடி வருது. இப்ப இதை மூடுனா இன்னொரு அமைப்பு வரும். ஏன்னா எல்லா அமைப்புகளும் இந்த வெளிநாடுகள் இருந்து நிதி பெறதுக்காக இங்க திட்டமிட்டு இதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப இது 1, 2 க்ளோஸ் பண்ணா அடுத்தடுத்து புற்றீசல் போல வருது. இது ஃபர்ஸ்ட் பிரச்சனை. யாருக்கு? நரேந்திர மோடி அவர்களுடைய அரசுக்கு இருக்கு பெரிய பிரச்சனை. என்னன்னா இவங்க நோக்கமே சர்வீஸ் கிடையாது, முழுக்க முழுக்க கூட்டம் சேர்க்கணும், மதம் மாற்றணும். அதோட நோக்கத்தோடைய பெரிய அளவு ஃபண்டை இறக்குறது மூலமா இங்க காசை வச்சு சாதிக்க முடியும் நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் தலைவலி. சரிங்களா? ரெண்டாவது, இதுக்கு ஏற்படுத்திக்க அந்த பொருளாதார ஸ்ட்ரக்சர், அந்த பினான்சியல் ஸ்ட்ரக்சர், அதாவது அந்த பொருளாதார திட்டமிடுறது இல்லையா, வலுவா போட்டிருக்காங்க. இதை நீ புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சர்ச்சஸுக்கும் எப்படியான ஃபண்ட் எப்படி ரெடி பண்ணிருக்காங்கன்னா, இது வரைக்கும் 15 வருஷமா வந்திருக்கு. இன்னொரு 10 வருஷமா இவங்களுக்கு நிதி வந்துச்சுன்னா எப்படி ஏற்பாடு பண்றாங்கன்னா, ஒவ்வொரு அமைப்பும், அதாவது இப்ப சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் இல்லையா, இந்த அமைப்புகள் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து வெளிநாடுகள்ல இருந்து நிதி வர ஒருவேளை தடுத்து நிறுத்தினா இங்கேயே அதுக்கான நிதியை
தேட்டருக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. அது எப்படி கேட்டீங்கன்னா, இடங்கள் வாங்குறது, மகால்கள் கட்டுறது, அந்த கூட்டங்கள் நடக்கிறதுக்கான இடங்களை கட்டுறது, அதுக்கப்புறம் பிக்ஸட் டெபாசிட் போடுறது, மியூச்சுவல் ஃபண்ட் போடுறது, எல்லாமே இந்த ட்ரஸ்ட் பேர்லயே பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நிதி இதுக்கு தேவையான நிதி இதுவே உருவாக்கி கொள்ள முடியும். முதலாவது இந்த ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. ரெண்டாவது என்ன பண்றாங்கன்னா, இந்த சர்ச்சஸ்க்கு வரக்கூடியவங்க இருந்து இந்த தசம பாகம் சொல்லி 15% 10% மக்கள்கிட்ட வசூல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுடைய சம்பளத்துல வந்து 10 இருந்து 15% வசூல் பண்றாங்களா, அந்த நிதியை கலெக்ட் பண்றதுக்கான ஸ்ட்ரக்சரையும் உருவாக்குறாங்க. அப்ப ரெண்டு விதமா உருவாக்கி இந்த சர்ச்சஸ்க்கு ஒரு தடவை உள்ள வந்துருச்சுன்னா திரும்ப யாரு நினைச்சா வெளியே அனுப்ப முடியாத அளவுக்கு உருவாக்குறாங்க. இது உங்களுக்கு புரியுதா? இது கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா, இவர் 2014-15 ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. காஸ்பல் ஃபார் ஏசியா இருக்கு இல்லையா, என்னுடைய இந்த அமைப்பு ஒவ்வொரு நாளும் 16 சர்ச்சுகளை உருவாக்குவோம் அப்படின்னு இவர் தான் சொன்னார். எவ்வளவு? ஒரு நாள் 16 சர்ச். அதே மாதிரியே சொன்னபடியே உருவாச்சு. அதனாலதான் தமிழ்நாட்டில் நான் முதல் காமிச்சேன் இல்லையா, ஏறக்குறைய 8000 இருந்து 12000 புதிய சர்ச்சுகள் உருவாயிருக்கு. அதுக்கு காரணம் இந்த விதமா சரியா திட்டமிட்டு இருக்காங்க இவங்க எல்லாருமே. இதுக்கு ரொம்ப முக்கியம் ஆட்சியாளர்களும் அன்றைய காலகட்டத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் எல்லா பேருமே ஆதரவு அளிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான வேலை? என்ன மாதிரி வேலைனா, மெதுவா விஷத்தை எடுத்து ஊசியை வச்சு மெல்ல இறக்கி கொஞ்சம் கொஞ்சமா இந்துக்கள்ன்ற அந்த சமூகத்தை ஒட்டு மொத்தமா அழிக்கிறதும் கொலை பண்றதுக்கான வேலை. கரெக்டா இல்லையா? அதாவது இந்துன்ற ஒரு சமூகத்தையே மெல்ல அழிச்சு ஒழிக்கிறதுக்கான வேலை தான் இது, வேற எதுவுமே கிடையாது.